Hey guys, welcome back. சில பல நாட்களுக்கு முன்னாடி எல்லா சேனல்லையும் ஒரு படத்தோட ரோஸ்ட் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது கேம் சேஞ்சர். நம்ம சங்கர் சார் வந்து இந்தியன் 2க்கு அப்புறம் தெலுங்குல போய் நான் ஒரு படம் பண்ணுறேன். அதுவும் யார் ஆர்ஆர்ஆர் மாதிரி ஒரு பெரிய படம் ஹிட்டு கொடுத்து வந்ததுக்கப்புறம் அவரோட கோஸ்டார் தேவாரா மாதிரி ஒரு படம் ஒரு கிரிஞ்சி படம் கொடுத்து 400 கோடி அள்ளிட்டு போயிட்டாரு. அடுத்த ஆர்ஆர்ஆரில் வந்து அடுத்த ஹீரோ மேலே எல்லா ஃபோக்கஸும் திரும்புது. நம்ம குளோபல் ஸ்டார் ராம்சரண் அடுத்தவர் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது ஒரு பெரிய டைரக்டர் சங்கரோட அவர் இணைகிறாரு. பட் சங்கர் தெலுங்கு படம் பெரிய எதிர்பார்ப்பு எப்போ இந்தியன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அங்கே கேம் சேஞ்சரும் இந்தியனும் ஒரே டைமில் ஷூட் பண்ணி 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 இந்தியன் 2 முன்னாடி ரிலீஸ் ஆகி போச்சு. இப்போ இந்தியன் 2 முன்னாடி ரிலீஸ் ஆனோடனே இந்த பக்கம் எல்லாரும் மறுபடியும் ஃபோக்கஸ்லாம் இந்த பக்கம் திரும்புது. ஏன்னா இந்தியன் 2 வாங்கினாடி உங்களுக்கு தெரியும். இந்தியன் 2 சப்போஸ் ஹிட்டாக இருந்ததுன்னா கேம் சேஞ்சருக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கும். சும்மா விட்டாலே ஒரு அளவு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்திருக்கும். இந்தியன் 2 ஃப்ளாப்புக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆயிடுச்சு. எதுக்கு? கண்டிப்பாக சொதப்பும், எப்படி சொதப்புதுன்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு நம்பிக்கை, சங்கர் சார் ஒரு தரம் தான் துண்டு கீழே விழும், சும்மா சும்மா விழாது. படையப்பாவில் ரஜினி சாருக்கு சொன்ன டைலாக் மாதிரி இப்போ துண்டு எடுத்து இப்படி போட்டு இப்படி குச்சிக்குன்னு வருவாருன்னு பார்த்தோம். படம் வேறு ரிலீஸ் ஆச்சு. நிறையா பேர் வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் கிரிஞ்சு இல்லைங்க, பார்க்குற மாதிரி ஒரு அளவாக தான் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இது சங்கர் சாரே இல்லைங்க, சங்கர் சாரோட படமே இல்லை, இது எங்க அண்ணன் வேலாயுதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் அந்த படத்தோட ரோஸ்ட்டுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் சரி நம்மளும் பார்ப்போமே. இப்போ ஒரு வேறு மொழி படம் அப்படின்னா நம்ம வந்து ஓகே ரோஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறத நம்பலாம். இது நம்ம தமிழ் டைரக்டரோட ஒரு படம், சரி நம்ம பார்த்துட்டு இக்னோர் பண்ண முடியாத ஒரு டைரக்டரில் சங்கர், சரி நம்மளே பார்ப்போம் அப்படின்ட்டு நேற்று தாங்க எல்லா ரிஸ்கையும் எடுத்து உட்காந்து பார்த்தோம். எதை வேணாலும் நம்ம நம்பாமல் இருக்கலாம். அந்த மீம் ஒன்று போட்டாங்கல்ல, இது எங்கள் அண்ணன் வேலாயுதம் இல்லை, இது சங்கர் இல்லைன்னு, அதை லைட்டாக நம்பணும் போல தான் இருக்கு. ஓப்பனிங் ஒரு சீன் இருந்தது, லுங்கியை போட்டுன்னு கருப்பு வடிகளை போட்டு ட்ரெயினில் இருந்து முகான்னு பாஞ்சி வந்து இப்படி சூப்பர்மேன் மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி லேண்ட் ஆகாது. மிஸ்டி கேட்குது, சங்கர் படமா இது என்னங்க ஓவர் மாஸ் மசாலா அந்த இன்ட்ரோலாம் இருக்குது. சரி ஓகே ஏதோ ராம் சரண் தெலுங்கு ஸ்டார் அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சங்கர் சாரோட அந்த ஒரு வாடை லைட்டாக படம் முழுக்க அங்கங்கே தான் அடிச்சதே தவிர மொத்தமாக இது சங்கர் சாரோட ரெசிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு கூட கிடையாது. இது ஏதோ ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல கிரிஞ்சி படம் எடுக்கிறதுக்குன்னு, அந்த மாதிரி ஒரு டேரக்டர் எடுத்த ஒரு படம் தான் இருந்தது. இதில் இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, யார் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து சங்கர் சாரோட கதையே கிடையாது. இது வந்து கார்த்திக் சுப்புராஜ் சாரோட கதை. அவர் சங்கர் சாருக்கு இந்த கதையை வித்துட்டாரு, சங்கர் சார் எடுக்கிறாரு. அவர் விற்கலடா, உஷாராயிட்டார். நம்ம எழுதின ஒரு கதை சும்மா கிடக்குது, அதை காசாக்கலாமே, எப்படி காசாக்குறது? ஆஹா சங்கர் சார் ஏமாறுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையை எப்படி சங்கர் சார் கிட்ட வித்தாரு, என்ன சொல்லி வித்தாருன்னு எனக்கு தெரியாது. சங்கர் சார் அதை வாங்கியிருக்காரு பாருங்க. சங்கர் சாரோட படங்களை பார்த்து அவர் ஒரு கதை எழுதி அதை சங்கர் சார்கிட்டே வித்து அவரே பண்ண வச்சுங்க பாருங்க. கார்த்திக் சுப்புராஜோட ஒரு இது நிறைய பேர் நிறைய ஹீரோ சொல்லுவாங்க, கார்த்திக் சுப்புராஜ் வந்து செம்ம ரைட்டர், அவருக்கு கதை செம்மையாக எழுத தெரியும், ஆனால் நரேட் பண்ண வந்து அவருக்கு தெரியாது. ஒரு நரேஷனில் வீக்காக இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதை சங்கர் சார்கிட்ட கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணி அதை படமாக எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்களா. அப்போ உங்கள் ரைட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் கதையவே எடுத்து எழுதி அவர்கிட்டே கொடுத்துருக்கீங்க பாருங்க. இதில் இவர் நம்ம சங்கர் சார் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணி ஒரு படத்தை எடுத்து விட்டுருக்காரு. ஃபர்தராக அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீம் பார்த்தேன், அது ஒரு ஏஐ மீமு. அது இதுக்கு இப்போ இந்த வீடியோவுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு அந்த ஊரில் கர்நாடகாவா அங்கே வந்து ராம் சரண் வந்து அந்த லுங்கியோட கருப்பு பனியனோட அந்த ஓப்பனிங் சீனில் வருவார்ல, அதில் நிற்கிற மாதிரி எத்தனையோ 100 அடி ஒரு பெரிய கட் அவுட்டு, த டாலஸ்ட் கட் அவுட் எவர் அப்படின்னு ராம் சரணுக்கு பெரிய கட் அவுட் ஒன்று வச்சாங்க. அப்போ பார்க்குறாங்க, ஆகா ப்ரமோஷனா இப்படி பண்ணணும்டா, படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர், அந்த போஸ்டருக்காகவே படம் ஓடணும்டா அப்படின்னு ஒரு பெரிய கட் அவுட். படத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த கட் அவுட்டே என்ன பண்ணுதுன்னு பாரு, அதையும் ஏஐல போட்டு உருட்டி வச்சிருக்காங்க. தொடர்ந்து வேலை விட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா, நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. அந்த கட் அவுட்ல கம்பீரமா இருந்தவர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தொடர வேலையை விட்டே போயிட்டா, நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. இங்க இதை யாருக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். சங்கர் சாருக்கு என்ன எது இன்னொரு வாட்டி பாருங்க, நல்லா இருந்தது.
தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. ஆக்சுவலி இதாங்க நிலைமை. அது என்னன்னு தெரியல. யூஸ்வலா இவரோட படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறவங்க, புஷ்பா 2 புஷ்பாவுக்கெல்லாம் கொரியோகிராஃப் பண்ண கணேஷ் ஆச்சாரியான்னு ஒரு செம கொரியோகிராஃபர் இருக்காரு. அவரை தான் இந்த படத்துக்கும் கொரியோகிராஃபராக போட்டிருக்காங்க. நம்ம ஜானி மாஸ்டர் இருக்காருல, ஆஸ்தான மாஸ்டர், அவரை தான் இந்த படத்துக்கு இன்னொரு கொரியோகிராஃபராகவும் போட்டிருக்காங்க. மற்ற தெலுங்கு படங்களுக்கும் இந்த ஹீரோ நடிக்கிற வேற தெலுங்கு படங்களுக்கும் ஒரு பீட்டுக்கு இதை விட மேட்சிங்கான ஒரு ஸ்டெப்பு போடவே முடியாதுங்க. அப்படிங்கிற மாதிரி பக்காவா கோரியோகிராஃப் பண்ற அவங்க கூட சங்கர் சார் டைரக்டர் இன்னொன்னு மச்சான் மச்சான் என்ன சார் ராம் சரண் எப்படி ஆடுவாருன்னு தெரியுமா? மிஸ்டி கேட்குறாங்க, என்ன இது ப்ளூப்பர் வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி இருக்கு. கோரியோகிராஃபி பாட்டு ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு அழகான ஒரு வயலின் பிட் ஒன்று இருக்கும். காசை சுண்டுவாங்க ஆடி ஆடி. அந்த பாட்டுக்கு ஒரிஜினலா கோரியோகிராஃப் பண்ணின ஸ்டெப்பை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஜானி மாஸ்டர் ஆடி போட்டிருந்தாரு. செம்மையா இருந்தது. அவர் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி வலிக்கி போவார். அவர் ஒருத்தர் இப்படி தள்ளுவார் இப்படி வலிக்கி போயிட்டு காசை சுண்டுவார். அங்க ஏன் அந்த ஹீரோயினுக்கு அது ப்ராக்டிஸ் கொடுக்கலையா, அது கஷ்டம்ட்டாங்களான்னு தெரியல. கையை அப்படி கோர்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசுல நம்ம ஆடுவோம் அது மாதிரி போறாங்க சைட்ல. அந்த காசு சுண்டுறதுதான் இப்ப பெரிய இது. ஏன்னா கோரியோகிராஃபி எல்லாம் பார்த்துட்டு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம இப்ப அவசரமா யாராவது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம பாம்பு போட்டுருவோம். டக்குன்னு அவங்க வர்றதுக்குள்ள அந்த இடத்த கிளியர் பண்ணதுக்கு என்ன பண்ணுவீங்க? கையால இப்படி விசுக்குவீங்கல்ல, அதை ஒரு கோரியோகிராஃபியா போட்டு வச்சிருக்காங்க. ஜருகண்டி 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 தலையை ஆட்டி கையால காத்தை விசுக்கி என்னங்க பிரம்மாண்டம் மட்டும் இருக்கு. சங்கர் சார் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. பாட்டுக்கு இவ்வளவு செலவழிக்கணும், செட்டு போடணும், ஒரு 500 டான்சர்ஸ் தொப்பையில போடுறா பானைய வரடா. ஒரு பாட்டுங்க தொப்புன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல தொப் அப்படின்னு ஒரு தொப்பு சொல்றதுக்கு 3 வெள்ளைக்காரங்களை கூட்டு வந்து அவங்க உதட்டுல நல்லா சாயம் அடிச்சு அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு அதில் வந்து இப்படி பேர்ல்ஸ் எல்லாம் ஒட்டி உதட்டுல தொப்புன்னு எழுதி அவங்க நல்ல ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்துட்டு டப் இவங்க தொப்பை பார்க்கறதுக்கா படத்துக்கு போனா. ப்ரொடியூசர் சொல்றாரு, சங்கர் சார் வந்து இதுல ஒரு 5 பாட்டு இருக்கு, 5 பாட்டுலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. 5 பாட்டுக்குமே கிட்டத்தட்ட 85 கோடி செலவு பண்ணியிருக்காரு. 85 கோடியா? அதுல நம்ம எஸ்.ஜே. சூர்யா வேற ஒன்று சொன்னார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒரு பாட்டுங்க இந்த ஜருகண்டி பாட்டை தான் போல இருக்கு. ஒரு ஜருகண்டியா தொப்பா எந்த பாட்டுன்னு தெரியல. எனக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க. நான் சொல்றேங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேங்க, மக்கள் கொடுக்குற 250 ரூபா பணம் அந்த ஒரு பாட்டுக்கே சரியா போச்சுங்க. என்ன பாட்டுன்னே தெரியலையா? எல்லா பாட்டுலையும் ஒரு சங்கர்கிட்ட போய் ஒரு பாட்டு எடுக்கணும்னா சொல்ல போற ஒரு 5000 பேர், ஒரு 50 கோடி ரூபாய், ஒரு 10 ஹெலிகாப்டர், ஒரு 1500 கலரான வீடு, டப் அப்படிங்கிறதுக்கு 3 வாய், அதுல ஒரு பாட்டு. அது வந்து ஒரு பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு சோக பாட்டுனா ஒரு மொன்டாஜ், ஒரு மோட்டிவேஷன் சாங். அதுல வந்து சொல்றாங்க, அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்லியிருப்பாங்க, சார் எல்லா பாட்டுக்கும் பிரம்மாண்டம் காட்டினீங்க, இதுல பிரம்மாண்டம் காட்டுறதுக்கு அவசியமும் கிடையாது, இதுல காட்டவும் முடியாது. நான் சங்கர்டா, சோக பாட்டாவே இருந்தாலும் அதுல பிரம்மாண்டம் காட்டுவேன். எப்படி சார் காட்டுவீங்க? ஹீரோவோட அப்பா பழங்காலத்துல அப்படியே நடந்து போறாரு, எங்க கல்லு மலை மேல. அந்த கல்லு மலை முழுக்க ஒரு 10,000 கலர் போடவே விரிச்சு விட்டுருக்காங்க. எதுக்கு விரிச்சிங்க? பிரம்மாண்டம் காட்டணும்ல. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த பிரம்மாண்டம்ங்கிற பேர்ல கொஞ்சம் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓவர் பிரம்மாண்டம். டான்சர்ஸ்னா அவ்வளவு பேர் இவ்வளவு பேர் எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணவங்க ராம் சரணை கோட்டை விட்டாங்க. மச்சா வான்னு ஒரு நீல கலர் சொக்காயை கொடுத்துட்டு ஆட விட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு 10,000 பேர் ஆடுறாங்க. இந்த பாட்டுல பிரம்மாண்டத்தை காட்டணுங்கிறதுக்காக ஓப்பனிங் சாங்ல தேவையில்லாம ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் டேக் டான்ஸ் ஒன்று வரும். மனுஷனுக்கு மூச்சு அரைச்சிருச்சு. எல்லாரும் ஒரு கெட்டப்பை போட்டுட்டு வளைச்சு நிற்பாங்க. இவர் ஒரு இடத்துக்கா போயிட்டு ஆடிக்கிட்டு வருவார். எதுக்கு? அந்த கதைக்கு தேவைப்பட்டா எவ்வளவு பிரம்மாண்டம் வேணாலும் காட்டுங்க. இது வந்து அந்த பாட்டுல நம்மள மயக்குறாங்களான்னு பார்த்தா கடைசியில மயங்கினது ப்ரொடியூசர் தான். ஹீரோ மேலதான் நமக்கு கண்ணு போகும். அதாவது நம்ம சங்கர் சாரோட அந்த பிரம்மாண்டம், சிவாஜி படத்துல பானையை வயிற்றுல வளைய விட்டது, ஒரு ரஜினி சாருக்கு பின்னாடி எல்லாரும் வயிற்றுலையும் அவரோட ஃபேஸை வரைஞ்சதெல்லாம் வந்து அப்ப அந்த காலகட்டத்துக்கு பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. இப்பயும் சங்கர் சார் வந்து அதே பிரம்மாண்டத்தை வந்து திணிக்கும் போது நமக்கு வந்து பிரம்மாண்டம், அதோட அந்த கதையோட சீரியஸ்னஸ்க்கு இது தேவையில்லை. அதான் கதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, நடுவுல தப் அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன சொல்றதுன்னு
தெரியல. முக்கியமாக அந்த படத்துக்கு போகிறீங்கன்னா எல்லா தெலுங்கு படத்துக்கும் சொல்கிறது தான். பட் நம்ம சங்கர் சார் இருக்கார், அதில் கொஞ்சம் அதை காப்பாற்றிடுவாருன்னு நினச்சோம். பட் சங்கர் சாருமே அங்கே போய் அந்த சிஸ்டத்தில் மாட்டிக்கிட்டார். லாஜிக் தூக்கி குப்பையில் போட்டு தான் போகணும். ஒரு சில விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக் மூவின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கலெக்டர், அவருக்கு என்னென்ன பவர் இருக்கு, நிறைய விஷயம் நமக்கு தெரியுது. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவோட பார்டரை ஒரு கலெக்டர் இன்னொரு கலெக்டரோட பெர்மிஷன் இல்லாமல் கிராஸ் பண்ணால் இவருக்கு வேலை போயிருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அது உண்மையான தெரியல. பட் அதில் ஒரு சீனாக வைக்கும்போது ஓகே இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது போல இருக்குது அப்படின்னு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் அதில் வருது. ஒரு சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். எப்படி தெரியுங்களா, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹீரோவோட அம்மா ஒரு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உலகத்தில் எந்த அம்மானாலையும் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க. எப்படி ரெண்டே ரெண்டு வீடியோ பார்க்குறாங்க, அந்த காரியத்தை முடிக்கிறாங்க, ஹீரோவுக்கு ஷாக் கொடுக்குறாங்க. யூடியூப் வீடியோ அது. ஆனால் அவங்கள வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்புக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ முக்கியமான ஆள். நைட்டாக கிளம்பி எஸ்கேப் ஆயிடுச்சு. இவராலே உள்ள போக முடியல தானே, போலீஸ் உள்ள போக. அந்த ஹீரோவே அவர் ஒரு கலெக்டர். எங்க அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னும் போது கதவெல்லாம் திறக்க முடியாது, ஜன்னல் ஓரமா நின்று பாருங்கன்னு ஜன்னலுக்கு அந்த பக்கம் அவங்க அம்மா, இந்த பக்கம் இவர் நின்று பேசுவாங்க. வீடியோ பார்த்தா ஃபோன் பண்ணு, சார் கிளவி எஸ்கேப் ஆயிடுச்சுட்டாங்க. எங்கம்மா எப்படிம்மா பார்த்தா அவர் டக்குன்னு கண்டுபிடிப்பாரு. அந்த ஃபோன் அவங்க அம்மா ஃபோன் எடுத்து பார்ப்பாரு. யூடியூப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா 2 வீடியோ. இந்த 2 வீடியோ பார்த்தா கிளவி கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரியில் தான் இருக்குன்னு அங்கே ஓடி போய் பார்த்தா இருக்கு. நான் யோசிக்கிறேன், எப்படி தெரியுங்களா கிளவி புஷ்கன்னு போயிட்டு கிளவி எப்படி போச்சு அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, எனக்கு டைம் இல்லை காட்டுறதுக்கு. நீங்கள் சொன்னீங்க ரூட்லாம் பார்த்தவங்க ஃபோனை விட்டுட்டு. ஆனால் அந்த ஃபோன் அந்த ஹீரோவே இப்படி பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா, எங்கள் அம்மா அங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு அந்த ரூட்லாம் பார்க்குறாரு. ஸோ கிளவியும் ரூட்டு பார்த்துருக்கும். பார்த்துட்டு ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து கண்டுபிடிக்கணும்ல. கிளவிக்கு அந்த ஏரியாவே கரைச்சி குடிச்சிருக்கு, எல்லாம் அத்துப்படி. இதில் இந்த படத்தில் 2 கேரக்டருங்க. இதை யாரு எழுதுனான்னு எனக்கு தெரிஞ்சாங்க. கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதும் போதே எழுதிட்டாருன்னா அவரை போட்டு பொழக்கணும். இல்ல ஸ்கிரீன் பிளேல நான் புதுமை பண்றேன்னு சங்கர் எழுதினாருன்னா அவரை போட்டு பொழக்கணும். இந்த 2 கேரக்டருங்க. ஒரு கேரக்டர் சைடு சத்யாவா இப்படி ஒரு கேரக்டரை என் வாழ்க்கையில எந்த படத்துலயும் நான் பார்த்ததுல, இனி பார்க்கவும் கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அந்த கேரக்டர் அவசியமே இல்ல. அது எதுக்கு அந்த அவர் ஒரு காமெடியன், அவருக்கு ஒரு காமிக்கலா ஒரு விஷயம் வைக்கணும்னா வேற ஏதாவது வச்சிருக்கலாம். அந்த கேரக்டரால் அந்த படத்தில் ஒரு பிரயோஜனம் 5 பைசாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஹீரோவோடய வருவார். அதாவது ஹீரோ கலெக்டர்னா இந்த கலெக்டரோட ஒரு தவால்னா கம்பவுண்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, தவாலியா யாரோ ஒருத்தர். அவர் எந்த அளவுக்குன்னா அவர் இப்படி தான் இருப்பாராம். அவருக்கு சைடில் தான் எல்லாம் தெரியுமா. நடக்கும்போது கூட இப்படி சைடில் தான் நடப்பாராம். பைக்கில் கூட இப்படி சைடில் தான் இப்படி உட்காந்து வருவார். எந்த அளவுக்குன்னா அப்படி ஒரு சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு வச்சுருக்காங்க. இதில் எந்த அளவுக்குன்னா அவருக்கு ஒரு ஐசி இருக்கும்ல, அந்த ஐசியில் கூட நேராக பார்க்க மாட்டார், ஃபோட்டோவில் இப்படி தான் இருப்பார். ரோட் கிராஸ் பண்ணும்போது கூட இப்படி தான் போவாராம். எனக்கு அவர் பைக் ஓடணும் பார்த்து தான் சிரிப்பாரு. அது இப்போ இப்படி பேசுகிறாருல, இப்போ அந்த சைட் சத்யா வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னா இப்படி தான் பேசுவார். அவருக்கு இந்த சைடில் தான் தெரியுமா. சரி இது ஓகே. இந்த சைடு ஒரு கேரக்டருக்கு சைடு தான் தெரியுங்கிறதுல என்ன ஒரு அப்சஷன்னு தெரியல. இன்னொரு கேரக்டருக்கும் அதே மாதிரி சிமிலராக எழுதி வச்சிருக்காரு. சரி இவராவது ஒரு காமிக்கல் கேரக்டர் சைடு சத்தியான்னு சிரிப்பு வர்றதுக்காக பண்ணுறாங்க. ஹீரோவோட அம்மா அஞ்சலி என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சாகும்போது இப்படி திரும்பிட்டாங்களாம். அதுலேருந்து நான் யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். எப்படி தெரியுமா லெட்டரெல்லாம் எழுதுவாங்க. ஹீரோவே வர்றாரு, அவர் புள்ளையா, எப்பா நல்லா இருக்கியா, ஐயா ராஜா, ஏமா புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், நேராக பார்க்க வேண்டியதானே. அவங்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா இவங்க அம்மா இல்லை அப்படின்னோடனே மறந்து போய் கழுத்து திரும்பிருச்சு. ஏமா உனக்கு உண்மையிலேயே வருத்தமா நோயா இல்லை நீ நடிக்கிறியா, யாரையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அவங்க அந்த 2 கேரக்டரும் இப்படியே தெரியுது படத்துல, சைடு வாங்கின மாதிரி. ஏன் ஆனா அந்த சைடுலயே அவ்வளவு லெட்டர் எழுதி குமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி அதாங்க ஆத்திர அடங்கலங்க எனக்கு. அப்ப சைடு வாங்கி தான் போயிருக்காங்க. ஆமா பாருங்க இப்படி இருக்கு லெட்டர், இப்படி எழுதுது அந்த பொம்பளை, எழுதி கிழிச்சு போடுது. அது என்னங்க அந்த சைடுல பாக்குற கேரக்டர் என்னங்க. அது சரி படத்துல ஒரு ஆளு சைடு சத்தியானா ஓகே, 2 பேரும் அது ஜோக்குக்காக வச்சிருந்திருக்கலாம். சரி இந்த பாட்டிக்கு எதுக்கு அதை வச்சீங்க அதுவும் தெரியல. பட் இதுல ஒரு 3 பேர் சொல்லி ஆகணும். ராம் சரண், நம்ம ஆக்டர் ஜெயராம் இருக்கார்ல மலையாளத்துல, அவரு, எஸ்ஜே சூர்யா, இவங்க 3 பேரும் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யாலாம் பீக். எஸ்ஜே சூர்யானால தான் நம்ம ஒரு அளவுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்து அப்போ ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யாவால தான் இருந்தோம். ராம் சரணுக்கு என்ன கொடுத்தாங்களோ
அதை வந்து கரெக்டா ஒரு கரெக்டாக அதை புல் ஆஃப் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஜெயராம் சார் வந்து ஒரு காமிக்கலான ஒரு வில்லன், ஒரு காமிக்கலான ஒரு வில்லன், பட் ஒரு முட்டாள் வில்லன் இருப்பார்ல, அது மாதிரி அவரோட அந்த காமெடி வந்து நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது இப்படி கொண்டு வந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மற்றபடி ஹீரோயின் எதுக்கு ஏன் தெரியல. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு என்ன வேலை? எப்பயாவது ஹீரோ டயர்டானாருன்னா போய் ஆடணும், நல்ல பிரம்மாண்டமாக செட்டு போட்டு ஆடணும். அப்படி இல்லையா தொப்பு சொல்றதுக்கு வரணும். நீங்க கேட்பீங்க என்ன அப்ப இருந்த தொப்புங்கிறன்னா அதுக்கு ஒரு கதை வச்சிருக்காங்க பாருங்க. ஆஹா, அது நான் சொன்னா சரி வராது. படத்தை பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தனி மூளை வேணும். இதையும் கார்த்திக் சுப்ராஜ் எழுதினாரா அந்த தொப்பு, இல்ல இந்த தொப்பை வந்து சங்கர் எழுதினாரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யாராவது கேட்டு சொல்லுங்க. எப்படி இருந்த கார்த்திக் சுப்ராஜ், எப்படி இருந்த சங்கர்? தொப்புங்கிறாங்க. அந்த தொப்பு கூட பரவாயில்லங்க, ஒரு சாலிடான தொப்பா இருந்தா ஏத்துக்கலாம். அந்த நீங்க போய் பாருங்க, அந்த தொப்புக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு தொப்பை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அந்த தொப்பு படம் ஸ்டார்டிங்கு ஒரு பாட்டு அவ்வளவு, ஏன் இந்த ஹீரோவை வில்லன் கொல்லுவாரா இல்லை வில்லனை ஹீரோ கொல்லுவாரான்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்படி ஒரு உச்சியில் போயிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு படம் முடிஞ்சு போச்சு. சின்ன வயசுலேயே அந்த ஹீரோட அப்பா இறக்கும்போது ஹீரோவையும் இந்த அஞ்சலி அவங்க அம்மா ஹீரோவை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்படியே நடந்து ஷாக்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தா கை மட்டும் இருக்கும், இங்கே பையனை காணும். அப்படியே தலை திரும்பினதோட அப்படியே கிளவியானவங்க தான். அங்கே இருந்து அந்த பையன் எப்படி காணாமல் போனா, அந்த பையன் எப்படி அப்புறம் கலெக்டர் ஆனா, அந்த பேக் ஸ்டோரி எல்லாம் நான் நினைச்சா சொல்லலாம், சொல்ல மாட்டேன். நீங்களாம் ஃபில்அப் பண்ணிக்கிங்க, நீங்களாம் நினச்சிக்கிங்க அவன் கீழே விழுந்துட்டான் யாரோ எடுத்து வளர்த்துட்டாங்கன்னு நீங்களாம் நினச்சிக்கிங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்கும்ல, அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா பல பொலிட்டிக்கல் மூவினா நமக்கு அது எப்படி போகும்னு தெரியும். இதுவுமே ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். ஒரு ஹீரோ ஒன்று பண்ணுவார், வில்லன் அதில் தோப்பார், அப்புறம் வில்லன் ஒன்று பண்ணுவார், ஹீரோ ஒன்று தோப்பாருன்னு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். பட் வெரி வெரி பேட் பேக்கேஜிங். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா படம் நல்லா குறுகுறுன்னு போயிட்டு இருக்கும்போது இடையில தேவையே இல்லாமல் ஹீரோயினுக்குன்னு ஒரு போர்ஷன், ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதை சொல்லுவார். அது தேவையில்லாமல் ஒரு 25 நிமிஷம் போகுது. அதை ஒரு 3 நிமிஷத்துல வச்சு முடிச்சிருக்கலாம். அப்படி ஒரு மொக்க கதை. அது என்ன கதை தெரியுமா? அந்த தொப்போட பேக் ஸ்டோரி தான் அது. ஸோ அந்த 25 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் நல்ல செம்மையாக ஒரு சீரியஸாக கதை போயிட்டு இருக்கும்போது ஜருகண்டி பாட்டு, சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மொக்க தான். ஆனால் இந்த படத்தில் ஐயோ ஹீரோ வந்து புஷ்பாவை விட மோசமுங்க. ஆவுன்னா எவனாவது ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட வேண்டியதாங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்தால் லுங்கியை போட்டு போயிடுவார். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது எப்படி லுங்கியோட ஏறிட்டு போய் இறங்கும் போது நல்லா ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஓகே, ஹெலிகாப்டருக்குள்ளே ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். இதில் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் நடக்கும். ஹீரோவோட இடது கை மேலே என்னதான் ஆசைன்னு தெரியலை இளைஞருக்கு. ஒரு ஃபைட் சீனில் ஹீரோட இடது கையில் விளங்க மாட்டி பஸ்ஸில் மாட்டி விட்டுருவாங்க, எல்லாரும் அடிக்க வருவாங்க. ஹீரோ ஒத்த கையில் இருந்து போராடுவார், லெஃப்ட் ஹேண்டு. அதில் போச்சா கிளைமேக்ஸில் அதே லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் ஒரு மேலே வச்சு அதில் ஒரு இரும்பு கம்பி அப்படியே குத்தி கீழே இறக்கி விட்டு ஆணி அடிச்சு விட்டு வில்லன் போயிடுவார். மறுபடியும் அதே லெஃப்ட் ஹேண்டு ஹீரோ ஒன் ஹேண்டால் சண்டை போட்டுட்டு இருப்பார். அவரோட பீச்சாங்கை மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆசைன்னா கலட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? அதே குத்தி டொக்குன்னு குத்தி விளையாடுறது. இதெல்லாம் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். ராம் சரணோட பீச்சங்கை மேலே டேரக்டருக்கு என்ன அவ்வளோ ஒரு அன்புன்னு தெரியல. 2 தரம் அந்த கையை வச்சு விளையாடிருக்காரு. ஆஹா. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு சங்கர் சார்கிட்ட இருந்து நான் சொல்கிற ஒரு விஷயத்த எடுத்துருங்க. இந்த மோக்கோபோட் கேமரா இருக்குல்ல, ரொபோட்டிக் ஆர்ம், நம்ம விக்ரம் படம் பீஸ்ட் படத்துலலாம் யூஸ் பண்ணாங்க. விக்ரம் படத்தில் ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் அந்த கேமரா அப்படி வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டில் அது நல்லா யூஸ் பண்ணாங்க, பார்க்க புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது, விட்டுட்டாங்க. அனாவசியம். மற்ற சீனுக்கெல்லாம் தேவையில்லை. சங்கர் சார் பார்த்தாரு, ஓஹோ புதுசாக லோகேஷ் ஒரு பையன் வந்து கமல் சாரை வச்சு மோக்கோ போட்டில் வேலை பார்க்குறேன்னா எனக்கு அது அந்த போட்டு எனக்கும் வேணும். ப்ரொடியூசர் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன சார் பண்ண போகிறீங்க? ஏதாவது பண்ணுவான். ஹீரோ நடந்தா, ஹீரோ உட்காந்தா, ஹீரோ கக்குசுக்கு போனா, ஹீரோ ஆடுனா, ஹீரோ சண்டை போட்டா, ஹீரோ ஒரு மாஸ் டைலாக் பேச நடந்து வந்தா, ஹீரோ ஒரே இடத்துல நடந்து வர்றாரு. அந்த கேமரா தெரியுமா பண்ணுது? அக்களுக்குள்ள எல்லாம் போகுதுங்க. ஏங்க அந்த 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 விஷுவலை அப்படி காட்டுறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. நல்ல காசு இருக்குது, நான் நினச்சா கேமராவை வாங்கினேங்கிறதுக்காக சும்மாலாம் அதை போட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு இருந்தா அது என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே, அது பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அது ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணால் விட்டுறேன். பொட்டங்கனில் இருந்து முடிகிற வரைக்கும் உக்கு 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 உக்குன்னா எனக்கே அந்த மொக்கா போட்ட எரிச்செல்லாம் வந்து அது என்னங்க அது இவ்வளவு போட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் 2-3 ஃபைட் சீன் இருக்குங்க, அதை சொல்லி ஆகணும். அதில் எனக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன் வந்து இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். ஒரு 60 போலீஸ் இருப்பாங்க, ஒரு 100-150 பேர் சண்டைக்கு வருவாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் 60 பேரும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் தனியாக பார்த்துக்கிறேன். அப்படிங்களா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஒரு 100 பேர் வர்றாங்க. ஹீரோ மட்டும் ஒரு பெரிய கிரவுண்டில் தனியாக தான் இருக்கார். அவரை சுற்றி சுற்றி கேமரா போகுது, அவருக்கு பின்னாடி முன்னாடி சைட்லலாம் யாருமே இல்லை. வில்லங்க கதை உடச்சிக்கிட்டு ஒரு 100 பேர் குப்பு குப்பு குப்புன்னு ஓடி வர்ற வரைக்கும் சும்மா தான் லேப்டாப்புக்கு முன்னாடி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவங்க கிட்ட வரும்போது அப்படிங்கிறாரா, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒரு 4 ஜேசிபி பின்னாடி இருந்து இவ்வளோ நேரம் அந்த கேமரா அப்படிலாம் சுற்றும் போது பின்னாடியெல்லாம் இங்கேனா யாருமே இல்லை, அப்படி தான் இருந்தது. அந்த ஜேசிபியை வச்சு போட்டாங்க பாருங்க ஒரு சண்டை. அந்த ஜேசிபி மண்டையால அடிக்கிறாங்க எல்லாரும், அப்படியே அள்ளி சரியா ஃபைட்டு முடியும் போது 4 லாரி வருது, அதில் அப்படியே தூக்கி போட்டு கொண்டு வராங்க. சங்கர் சார் என்ன நினைச்சு எடுத்தாருன்னு தெரியல, ஆனால் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. போட்ட காசை எடுத்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ப்ரொடியூசர் பாவம், உண்மையிலே பாவம். இது கொஞ்சம் பழைய காலத்தில் அவர் எடுத்திருந்தா நம்ம எல்லாம் நம்பியிருப்போம். இது கொஞ்சம் அவுடேட்டட் மூவி தான். இது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க வேண்டியது. ஆனால் சங்கர் சார் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. தமன் முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்ன முடியுமோ அந்த கதைக்கு. ஹீரோ எங்கே வந்தாலும் இதுக்கு மேலே என்னால் இதுக்கு இவ்வளோதான் சார் பண்ண முடியும். ஆனால் நம்ம தமனுக்கு பாலையாவை பார்த்தா மட்டும் வெறி. பாலையாவுக்கு மட்டும் போடுவார் பாருங்க பிஜிஎம், எல்லா படத்துக்கும் சும்மா ஜில்லுக்கு ஜில்லுக்கு ஜில்லுக்குன்னு இருக்கும். நம்ம சங்கர் சார், நம்ம ராம்சரண் இவங்கெல்லாம் வந்தால் வேண்டாம் வெறுப்புக்கு ஒரு மியூசிக்கை போட்டு காண்டாம இருக்கணும்னு பேர் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கி ஏதோ பண்ணியிருக்காரு. படம் ஓவர் கிரிஞ்சா அப்படின்னு கேட்டால் அந்த ரொம்ப இது வந்து ரோஸ்ட்டுக்கே பிறந்த படங்கிற மாதிரி சொல்ல முடியலை. பிகாஸ் ஆஃப் சர்டன் போர்ஷன்ஸ், அந்த பொலிட்டிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால படம் ஓரளவுக்கு நீங்கள் உட்காந்து ஒரு 2 hours 40 minutes இதில் 1.5 மணி நேரம் படம் இது பாட்டெல்லாம் தூக்கி விட்டு பார்த்துருக்கலாம். 1.5 hours ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஷார்ட்டாக கிறிஸ்பாக வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதை எப்படி வைப்போம்? அப்போ எப்படி 95 கோடியை செலவு பண்ணி பாட்டு எடுக்கிறது? 2 மணித்தியாலும் 40 நிமிஷம் அந்த படம். ஒரு முறையாக பார்த்து முடிச்சிட்டோம். எங்கே சங்கர் சார், எனக்கு சங்கர் சாராக எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்தது. என்னென்னா, எங்கேயெல்லாம் சங்கர் சார் பிரம்மாண்டம் காட்ட அவசியம் இல்லையோ அங்கேயெல்லாம் காட்டியிருக்காரு பாட்டில். எங்கே நீங்கள் பிரம்மாண்டம் காட்டியிருக்கணுமோ அங்கே வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி விட்டார். ஒரு சீனில் ஒரு வில்லன்கிட்ட இருந்து ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் பை ரோடு கொண்டு போக முடியாது, ஏன்னா வில்லனெல்லாம் அதை உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆக்கள் எல்லாம். அப்போ ஹீரோ ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒரு வேலை பண்ணுறாரு. அந்த ஒவ்வொரு பொருளையும் ட்ரோனில் கட்டி தூக்குங்கடா அப்படின்னு ஒரு 1000-2000 ட்ரோன் குப்பு குப்பு குப்புன்னு பறக்குது. ஸோ வில்லன் தோற்று போயிட்டார், ஹீரோ வந்து ஜெயிக்கிறார். எங்க 5000 வீடை கட்டி இப்படி ரோடெல்லாம் இப்படி மடக்கி போட்டு ஜருகண்டி பாட்டு, ஒரு 10,000 பேரை வச்சு பெயிண்ட் அடித்து ஸ்டார்டிங்கில் வந்த பாட்டு, தொப்புன்னு ஒரு பாட்டு, இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவழிச்சிங்கல்ல. இந்த ட்ரோன் ஷோஸ் நடத்துவாங்கல்ல கம்பெனி, அவங்கக்கிட்ட போய் ஒரு நாளைக்கு ஒரு 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 10 லட்ச ரூபா கொடுத்துருந்தா ஒரு நாள் ஃபுல்லாக வாடகைக்கு கொடுத்துருப்பாங்க 1000 ட்ரோனையும். ரியலாக 1000 ட்ரோனையும் பறக்க விட்டு காட்டியிருக்கலாம்ல. அந்த 10 லட்சத்தையும் கொண்டு தொப்பு பாட்டில் போட்டு விட்டு இதை விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டார். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அந்த ஒரு பாட்டு, இந்த தொப்பு பாட்டு தான் போல இருக்குது. தொப்பா ஜருகண்டி பாட்டுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் அந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு சில விஎஃப்எக்ஸ் இருக்கா, படத்தில் பார்க்கும்போது ஒரு சில விஎஃப்எக்ஸை காணும். ஜருகண்டி தான் போல. அது என்ன கதைன்னு தெரியல. விஎஃப்எக்ஸை டைமுக்கு முடிக்காமல் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், அவங்க 2ஆம் நாள் 3ஆம் நாள் வர்றவங்களுக்கு அதை ரீஎடிட் பண்ணி போடுவோம்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஒரு சில விஎஃப்எக்ஸ் வந்து வரல. ஒரு பெரிய டேரக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் விடுறாருன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. பட்டு படம் வந்து நீங்கள் தேவாரா கூட ஓகேங்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்தியன் 2 இஸ் பெட்டர் அப்படின்னாங்க. நோ நோ நோ, இந்தியன் 2 அளவுக்கெல்லாம் கிடையாது. இந்தியன் 2 வந்து அது வேற ரக. இந்தியன் 2-வை விட இது கேம் சேஞ்சர் பெட்டர். இந்தியன் 2 ஸ்டில் கமல் சார் கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கல. அது வேர்ஸ்ட்டு, இன்னுமே அது வேர்ஸ்ட்டாக தான் இருக்குது. பட் கேம் சேஞ்சர் வந்து ஒரு அளவுக்கு ஓகே. இதுக்கப்புறம் சங்கர் சார் வந்து இப்போ இந்தியன் 3க்கு வரணும்.
சங்கர் சார் பாப்பாரு, ஆஹா 2 அடி வாங்கிட்டான், 3வது அடி எப்படி எடுத்து வைக்கிறேன்னு தெரியலையே. ஏற்கனவே எடுத்து ஷூட் பண்ணியாச்சு, பட் அதை ரீஷூட் பண்ண போறாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல என்ன ஏதுன்னு. அதில் தான் கமல் சாருக்கு டிஏஜிங் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க எங்களோட கேம் சேஞ்சர். ரோஸ்ட்டு அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான். இதை ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸுக்கு உட்காந்து பார்த்தோம் பாருங்க. எனக்கு 2 கேள்விக்கு தான் அந்த பதில் வேணும். அந்த சைடு சத்யாவும் அஞ்சலியோட சைடு கேரக்டரும் எழுதுனது யார்? இந்த 2 கேரக்டரையும் டிசைன் பண்ண அந்த மூளையை நான் பார்க்கணும். அது யாருன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.